தளபதி விஜய் அவர்கள் சமீபத்துல தான் தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டார். கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலாக தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற கட்சியை நடத்திட்டு இருந்தாரு. பொதுமக்களுக்காக பல நலத்திட்ட உதவிகளை பண்ணாரு. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே தளபதி விஜய் அவர்கள் இவ்வளவு விஷயம் மக்களுக்காக பண்றாரு, கண்டிப்பாக இவருக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோடான கோடி மக்கள் இவருக்கு வாக்குமே அளிச்சிருக்காங்க. சோ தொடர்ந்து பாத்தீங்கன்னா திமுகவை விட தவிகவிற்கு அதீத ஆதரவுகள் வந்துட்டு இருந்ததை நாம பார்த்து கொண்டுதான் இருக்கும். இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த அளவிற்கு தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவும் பாசிட்டிவான விஷயங்களும் வருதோ, அதே போல ஒரு சில நெகட்டிவான விஷயங்களுமே சோசியல் மீடியாக்கள்ல உலா வருது. அதுதான் சமீபத்துல தளபதி விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா விஜய் அவர்கள் இவரிடம் விவாகரத்து கோரி மனு தாக்கல் பண்ண விஷயம். அந்த மனுவுல பல விதமான அதிர்ச்சிகரமான விஷயங்கள் மென்ஷன் பண்ணப்பட்டிருந்தது. இதெல்லாம் உண்மையா இல்ல பொய்யா அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே, இதை பற்றி தளபதி விஜய் அவர்கள் இன்னும் தெளிவாக பேசாதது பலருக்குமே அதிர்ச்சியாக இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இதை பற்றி மேலும் விளக்கும் விதமாகவும் ஒரு சில அதிர்ச்சிகர தகவலை வெளியிடும் விதமாகவுமே தளபதி விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா விஜய் அவர்கள் கூடிய விரைவிலேயே பத்திரிகையாளர்களை சந்திக்க இருக்காங்களாம். இவங்க மட்டுமல்ல, அவங்களுடைய மகளான திவ்யா ஷாஷா அவர்களுமே பத்திரிகையாளர்களை சந்திக்க உள்ளாங்க அப்படின்ற தகவல் சோசியல் மீடியாக்கள் வழியாகி படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.